எம்ஆர்பி ஆக்ரோ லிமிடெட் இந்த பங்கானது நம்மளுடைய அந்த மேஜிக் ஃபார்முலால சிக்கி நம்மளுடைய ஃபில்டர்ல வந்துட்டு நமக்கு தேர்வாகி வந்திருக்கு. அதனால இன்னைக்கு வந்து அந்த பங்கை பத்தி பார்க்க போறோம். Those who do not know Tamil can click on the bottom of the YouTube that options. There will be an option for language. You can select English and it will automatically play this video in English. No need of captions and all. வணக்கம், இது அபிஸ் சேனல். எம்ஆர்பி ஆக்ரோ லிமிடெட் எனும் இந்த நிறுவனமானது மத்திய பிரதேஷ், இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்தை மையமாக கொண்டு அங்கிருந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களுடைய முக்கியமான ஒரு விற்பனை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்து, அதைத்தான் இவங்க உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவை மிகவும் மையமாக வைத்து பட் எக்ஸ்போர்ட்லையும் இருந்தாலும் இந்தியாவினுடைய பிசினஸை மெயினாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 2021 தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. அங்கிருந்து இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதனுடைய மதிப்பீடு என்ன அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனமானது 96,644 சதுர அடி இடம் வந்துட்டு மத்திய பிரதேச அரசாங்கம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, அது வந்துட்டு ஒரு சப்சிடியில வாங்கிக்கிட்டு, அதுல 27,000 சதுர அடியில ஒரு ஊரத் தால், அந்த உளுத்தம் பருப்பு ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்டை வச்சு இவங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய உற்பத்தியில 70% வந்து இப்போ அவங்க உற்பத்தி பண்ண 70% கெப்பாசிட்டி ஆல் டைம் ரன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு உண்டான அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சப்ளை செயின் அந்த ஒரு ஹோல்டு பிசினஸ் பண்ணக்கூடிய ஹோல்டு வந்து இவங்களுக்கு இருக்கு. இந்த நிறுவனம் வந்து 2018 ஏப்ரல் 13 தான் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெயராக ஒரு நிறுவனமாக வந்துட்டு மாற்றப்படுது. 2019 வந்துட்டு ஏற்றுமதியை வந்து தொடங்குறாங்க. 2020 பப்ளிக் இஷ்யூ வந்துட்டு அதனுடைய தொடக்கம் இருக்கு. 2021 பிஎஸ்சி எஸ்எம்இ, அதாவது அந்த சிறு குறு நிறுவனங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தையில தான் அவங்க வந்துட்டு முதல்ல பட்டியலிடப்படுறாங்க. 2022 தான் நான் அந்த சொன்ன 96,644 சதுர அடி இருக்கக்கூடிய நிலமானது இவங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஒரு தால் மில் யூனிட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதாவது இன்ஸ்டால் பண்றதுக்கு தொடங்கியிருக்காங்க. இருக்கிற பொருளை அப்படியே வைக்காம வேல்யூ ஆடடா விற்கிறதுக்கு. அது வந்து 2024 முடிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 2025 பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதை நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மன்னிக்கணும் 1 மணி நேரத்துக்கு 4 டன் அந்த உளுந்து வந்து தயாரிக்க முடியும். ஆனுவல் கெப்பாசிட்டி வந்து 3 லட்சம் குவிண்டால் அந்த உளுந்து. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அதாவது பிரிக்காத உளுந்து வந்துட்டு ஊரத் கோட்டா அப்படிம்பாங்க அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடச்ச உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதியாக பிரித்திருப்பாங்க அந்த வந்துட்டு உளுந்து. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, அந்த மிகவும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு வந்துட்டு விற்கப்படக்கூடிய அந்த கருப்பு உளுந்து. இப்போ இவங்க வந்துட்டு நேரடியாக வணிகங்களுக்கு இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கும் விற்கக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனம் அப்படின்னு சொல்லி, JANM, ஜனம் சில்வர், ஜனம் கோல்டு, ஜனம் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி அந்த பல்வேறு தரநிலைகள் இருக்கக்கூடிய அதனுடைய தரத்துக்கு ஏற்பட்டு அந்த விலையை வந்து கூட்டி விற்கக்கூடிய அந்த இதில் இவங்க பல அந்த பிராண்ட்ஸ்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு முழு உளுந்து, உடைத்த உளுந்து, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து எல்லாம் இருக்கு. இந்த நிறுவனமானது பட்டியலிடப்பட்டது வந்து 12 ரூபாயில பட்டியலிடப்பட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 160 ரூபாய். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்குக்கும் மேலான ஒரு வளர்ச்சியை வந்துட்டு கொடுத்துருக்கு அந்த 4 ஆண்டுகளில். அங்கிருந்து 170 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் இறங்கி இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2024 வந்துட்டு அந்த பிளான்ட் ஆனது அதனுடைய இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருக்குன்னு. அதனால 2023 28 கோடி ரூபாய் இருந்த சேல்ஸ் இப்போ 43 கோடி ரூபாயாக கூடி 2025 மார்ச்ல முடிந்த நிதியாண்டில் 103 கோடி வரைக்கும் போயிருக்கு. அதனால இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பட் குவார்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலாண்டுகளில் 2024 2025 வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல இபிஎஸ் கொண்டு வந்துட்டு இருந்தது. இப்போ மார்ஜின் இறங்கினதுனால இபிஎஸ் ஆனது குறைந்திருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நம்ம எதிர்பார்த்து தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி தான். இது வந்து அந்த பருவநிலை மாற்றம், மழை பெய்யறது, உளுந்து நிலை உற்பத்தி, இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்களுடைய அந்த வணிகமானது அமையும். அதனால விலை ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதனுடைய ஒரு 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 அங்கமாகவே இருக்கும். இந்த நிறுவனம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எம்இல லிஸ்ட் ஆன நிறுவனம், மிகச்சிறிய நிறுவனம். மொத்த பங்குல எண்ணிக்கை வந்துட்டு 1 கோடி பங்குகள் தான் வச்சிருக்காங்க. 99 ரூபாய். அதனால 110 கோடி அதனுடைய சந்தை மதிப்பு. இபிவி மெத்தட்ல பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இந்த 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 2 கோடி ரூபாய்னு எடுத்திருக்கு. ஏன்னா 2024 முன்னாடி அவங்களுடைய விற்பனையே மிகவும் குறைவா இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட், 2025 7 கோடி ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அதனுடைய ஆவரேஜாக 2 கோடி எடுத்திருக்கு. நம்ம ஒரு வேளை 7 கோடி இதனுடைய சாலிட் ப்ராஃபிட் இனிமேல் வரும் அப்படின்னு நம்பினோம்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு மிக நெருக்கத்தில் 100 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு சொன்னால் 95 ரூபாய் 97 ரூபாய் அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பாக இருக்கிறது. வளர்ச்சியின் அடிப்படையில் பஃபட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7 கோடி ரூபாயிலிருந்து 105 விழுக்காடு வளரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏன் வந்திருக்குன்னா 0.31 கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கும் 19 லட்சம் 20 லட்சம் அந்த இதுலேருந்து 7 கோடிக்கு இதனுடைய லாபமான வளர்ந்துருக்கிறதுனால 105 விழுக்காடு வளர்ச்சின்னு வருது. 105 விழுக்காடு வளர்ச்சிங்கிறது மிக மிக கூடுதல்.
நம்மளுடைய இந்திய நாட்டில அதனுடைய அந்த பணவீக்கம் வந்துட்டு அதுவும் குறிப்பாக உணவினுடைய பணவீக்கம் ஒரு 5 விழுக்காடு சராசரியாக ஏறும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுதான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் பேஸ்டு நம்மளுடைய இந்த குரோத் ஃபேக்டரா நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூ. 104 இப்ப விற்கக்கூடிய விலை வந்துட்டு இதற்கு ஓரளவுக்கு இதனுடைய மதிப்புக்கு நெருக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாரி காமிக்குது. இது வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி மட்டும் தான். வாங்கலாமா, விற்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ, இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ இல்ல. அதனால உங்களுடைய பங்குல வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்கலாமா, இல்லையா அப்படிங்கிற முடிவெடுங்க. எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி. வணக்கம்.